தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 2வது வாரம் புதன்கிழமை. மீட்பும் தீர்ப்பும். மீட்பு என்பது விடுதலையை கொடுப்பது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுப்பது மீட்பு. அந்த மீட்பை கொடுப்பதற்கு இறைமகன் இயேசு தம்மையே நமக்காக கையளித்தார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2:6 பவுலடியார் சொல்லுகின்றார். மீட்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளமாக இருந்தது. 1 தீமோத்தேயு 2:4 படிக்கின்ற பொழுது எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என கடவுள் விரும்பினார் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் எல்லா மனிதரும் மீட்பை பெற வேண்டும்? காரணம், கடவுள் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பு. தன் சாயலிலே, தன் பாவனையிலே, தன் ஆவியை தாங்கியிருக்கின்ற நாம் விடுதலை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விருப்பம் கொண்டார். எனவே தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக கையளிக்கவும் முன் வந்தார். அன்பின் வெளிப்பாடு. 1 யோவான் புத்தகத்திலே யோவான் சொல்லுவார் அல்லவா, நாம் கடவுளை அன்பு செய்வதில் அல்ல, கடவுள் நம்மை அன்பு செய்வதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது சொல்லுவார். காரணம், நாம் கடவுளை அன்பு செய்வது எதிர்பார்ப்போடு. ஆண்டவரே, என் வாழ்வை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும், என் வாழ்வின் முன்னேற்றத்தை கொடும், பொருளாதார கிருபைகளையும் நன்மைகளையும் கொடுத்து என்னை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு கடவுளை தேடி வந்து அன்பு செய்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய அன்பு கொடுத்து அன்பு செய்வது, தன்னிடம் இருப்பதை முழுமையாக கொடுத்து அன்பு செய்வது. தந்தை தன்னுடைய மகனை நமக்காக கொடுத்தார். இயேசு தன்னையே முழுவதுமாக நமக்காக கொடுத்து நம்மை அன்பு செய்கின்றார். இந்த அன்பின் வெளிப்பாடாக வருவதுதான் மீட்பு. அந்த மீட்பு நமக்கு பெற்றுக் கொடுப்பதுதான் நிலை வாழ்வு என்று சொல்லப்படுகின்றது. நிலை வாழ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது யோவான் 17:3 உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலை வாழ்வு என்பது என்ன? ரோமர் புத்தகம் 6:22 சொல்வதில் தூய வாழ்வு. தூய வாழ்வுதான் மீட்பின் ஆசீர். இந்த மீட்பின் ஆசீரின் வழியாக வருவது அருள் வாழ்வு. மனிதர் இழந்து போன அருளை மீண்டும் பெற்றுக்கொள்கின்ற நிலை. இந்த மீட்பினை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க ஆசிக்கின்றார். இந்த மீட்பினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் ஒரு சில வழிமுறைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. திருப்பாடல் 85:9 படிக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. மத்தேயு 24:13 படிக்கின்ற பொழுது, இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரை மீட்பு பெறுவார் என்று சொல்லி இருக்கின்றார். ரோமர் புத்தகம் 10:10 படிக்கின்ற பொழுது, இயேசுவே ஆண்டவர் என வாயார் அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் என்று சொல்லப்படுகின்றது. தெய்வ பயம், மன உறுதியோடு இருப்பது, வாயார் அறிக்கையிடுவது, இந்த செயல்களை நாம் செய்ய வேண்டுமெனில் நமக்கு தேவையான ஒன்று அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைவன் மீது, இயேசு மீது நாம் நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டுமே நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் கடவுள் பார்க்கிறார் என்கின்ற தெய்வ பயத்தோடு நாம் நடக்க முடியும். எது வந்தாலும் என்னை ஒன்றும் செய்து முடியாது என்கின்ற அந்த மன உறுதியோடு இயேசுவை பற்றி கொள்ள முடியும். நாம் அந்த பற்றி கொண்டு நம் துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரே இயேசுவே தெய்வம் என்று சொல்லி நம்மால் அறிக்கையிட முடியும். இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நமக்கு மீட்பு கிடைக்கும். மீட்பு கொடுக்கின்ற விடுதலை கிடைக்கும். விடுதலை வாழ்வு கிடைக்கும். அன்பு சகோதரமே, இதோ இந்த மீட்பினை வெற்றுக்கொள்ளதான் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஆனால் பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் தீர்ப்பை நோக்கியே செல்பவர்களாக இருக்கின்றோம். தீர்ப்பில் எப்பொழுதுமே தண்டனை உள்ளடங்கியதாக இருக்கின்றது. தீர்ப்பு எப்பொழுதுமே குற்ற உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. உண்மைத்தன்மையோடு வாழ நமக்கு ஒரு வகையான பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் நாம் பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் எதை செய்வது நினைக்கின்றோமோ அதை செய்வதில்லை.
பிறருக்காக, பிறர் பார்ப்பதற்காக, பிறரை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனையோ நேரங்களிலே நாம் நம்மை மறைத்து நாம் விரும்பாததை செய்து கொண்டிருக்கின்றோம், அல்லது பிறரை திருப்திப்படுத்த நம்மையே இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தீர்ப்பு தேவையில்லை. ஏனெனில் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது தீர்ப்பை பற்றி நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. நமக்கு வாழ்வு உண்டு என்கிற நம்பிக்கை நமக்கு கிடைக்கின்ற பொழுது தீர்ப்பை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் குற்ற உணர்வோடு வாழ தேவையில்லை. கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அன்போடு அவரை தேடி வருகின்ற பொழுது கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தூய வாழ்வை, நிறை வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். நாம் ஒளியாக ஆண்டவரை நம் உள்ளத்தில் ஏற்றிக்கொள்கின்ற பொழுது இருளை பற்றி பயம் நமக்கு தேவையில்லை. இருள் நடக்கின்ற எந்த தொந்தரவுகள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதைத்தான் திருப்பாலாசி சொல்வதை போல, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் அஞ்சினேன், ஏனெனில் ஆண்டவருடைய கோலும் நெடுங்களி எனக்கு துணையாக இருக்கும். ஆண்டவருடைய ஒளி என்னிலே ஒளிர்கின்ற பொழுது என்னை சூழ்ந்து இருள் இருந்தாலும் சரி, நான் ஒளிமிக்கவனாக வாழ்வேன். இயேசுனார் அல்லவா, என்னை பின்பற்றுபவன் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பான், இருள் அவர்களை மேற்கொள்ளாது என்று சொன்னாரே, அந்த வாழ்வு நம்மால் வாழ முடியும். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ பாஸ்கா காலத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் தன்னையே பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கின்றார். நமக்கு அகவாழ்வை, நிலை வாழ்வை கொடுக்க தன்னை பலியாக அர்ப்பணித்திருக்கிறார். நம் அக இருளையும் புற இருளையும் அகற்றி நம்மிலே தெய்வீக ஒளி ஏற்றி இருக்கின்றார். ஆகவே ஒளியின் மக்களாக வாழ நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி வருவோம். ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்வோம். இறை அன்பில் நிலைத்திருப்போம். தெய்வ பயத்தோடும் மன உறுதியோடும் இயேசுவை அறிக்கையிட்டு நிலை வாழ்வின் மீட்பை சம்பாதித்துக் கொள்ளுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன்.